இந்த எபிசோடில் நீங்கள் பார்க்குற இந்த பிரேம் வந்து பார்த்தீங்கன்னா கை தட்டுறாங்க. என்ன கை தட்டுறாங்க? விஜயா வந்து மீனா வந்து பாராட்டி கை தட்டுறாங்க. அந்த மாதிரி வந்து போய்கிட்டுருக்கு. எதுக்கு பாராட்டுறாங்கன்னா, இந்த வீட்டுக்கு வந்து வேற ஒரு வாரிசு வரக்கூடாது அப்படின்றத வந்து மீனா நினைக்கிறாங்க. அப்படின்ற ஒரு கர்வத்தில் ஏன் மருமக அப்படின்ட்டு பாராட்டி பேசுகிற மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து போகுது. அதை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா அந்த தோளில் தட்டி கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி சேம் விஷயத்தை பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து மீனா வந்து இந்த மாதிரி விஜயா மாமியார் வந்து பாராட்டுறாங்க அப்படின்ட்டு சுருதியும் கை தட்டுற மாதிரி ஒரு பிரேம் உண்டு. இந்த டாக் தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து இதுக்கிடையில் வந்து இந்த கை தட்டுறாங்களா, இதுதான் அந்த கை தட்டுற போட்டோ. அப்போ வந்து மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. இவர் வந்து மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. கரெக்டாக தான் பேசுகிறாங்க ஃப்யூச்சரை நினச்சி. ஸோ அந்த பயம் வந்து அவங்களுக்கு நியாயமானது அப்படின்ற மாதிரி கான்வர்சேஷன்லாம் போகுது. கொஞ்சம் நல்லா சென்டிமெண்ட்டாக ஃபீலாக போகிற மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது எல்லாருமே பார்க்குறாங்க. இருந்தாலும் வந்து மீனா அப்படி கிடையாது அப்படின்ட்டு முத்து வந்து முழுக்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி போகுது. இதில் என்ன அப்படின்னா, இவங்க மட்டும் ஒரு பதட்டத்திலே இருக்காங்க. ஐயோ போட்டு விட்ருவாளோ, என்ன நினைக்கிறாளே தெரியல அப்படின்ற மாதிரி கொண்டு போய் வழக்கம் போல் மீனா வந்து மீனாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது யாருக்கும் தெரியாதுன்ற மாதிரி ஆடியன்ஸை வெறுப்பேற்றுவாங்கள்ல, அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேயே வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்தத்தையுமே வந்து அவர் மன்னிப்பு கேட்டு எதுவும் நீ ஃபீல் பண்ணிக்காத அப்படின்னு ஷோல்டரில் தட்டி கொடுத்து பேசுகிற மாதிரி, அதுதான் அந்த பிரேமை. அடித்ததுக்கு மன்னிச்சிரு, நானே முதல்ல அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி, அப்பா நீங்கள் அப்பா, உங்களுக்கு உரிமை உண்டு அப்படின்னு பேசுகிற மாதிரி இந்த கன்வர்சேஷன்லாம் போகும். இப்போ ஒரு இது காட்டுறேன் பாருங்கள், இதுதான் முக்கியமான பிரேமு. இந்த கருப்பு சட்டை போட்டு இந்த பிரேம் என்ன பிரேம் அப்படின்னா, எல்லோரும் ஒய்ஃப்கிட்ட மறைக்காமல் ரொம்ப ரூபா யாரும் இருக்க மாட்டாங்கன்ட்டு மீனா வெறுப்பத்துற மாதிரி சாடையில் பேசுகிறாரு. பேசின உடனே மீனாவுக்கு ஃபுல்லாக ஆங்காரம் வருது. அந்நேரம் தான் இந்த பார்வை வந்து பார்க்குறாங்க. ஸோ வசனங்கள் எல்லாம் இப்படி போயிட்டுருக்க மாதிரி. இது என்ன பிரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குள்ளே வந்து மீனா நீ அப்படிலாம் இருக்க மாட்டேன், நீ வந்து சொல்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு பேசும்போது, அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் வந்து என்னென்னாலும் ஹெல்ப் பண்ணலாம், என்னால் பண்ணலாம், நான் தத்தெடுக்க மட்டும் வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இது வந்து ஃபோன் வருது. மேடம் வந்து ஃபோனை எடுக்க மாட்டேங்காங்க. தங்கச்சிக்கு வந்து மீனா வந்து கால் பண்ணுறாங்க. ஆனால் எடுக்கிற மைண்ட் செட்டே இல்லை. அப்போ என்னென்னு பார்க்கும்போது நேராக அவங்க அம்மா, மீனாவோட அம்மா வந்து ஃபோன் போட்டு இந்த மாதிரி வாங்கன்னு சொல்லி வர சொல்லி எல்லோரும் இப்போ வந்து ஒன்று கூட்டுறாங்க. யாரோட வீட்டில்? மீனாவோட அம்மா வீட்டில் வந்து ஒன்று கூட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் தான் இது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் அவர் சட்டையை கிழிச்சிட்டாங்கன்ட்டு வழக்கம் போல் போய் சொல்லுவார் இல்லையா, போய் சொல்லி அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்காரு. உடனே அவங்க அம்மா வந்து, நீ உனக்கு அந்த குடும்பம்லாம் தேவை கிடையாது, அவங்க வந்து சரியாக மரியாதை கொடுக்க மாட்டேங்காங்க அப்படின்ற இன்சிடெண்ட்லாம் வந்து அருணோட அம்மா வந்து சொல்கிற மாதிரி இதெல்லாம் போய்கிட்டே இருக்குது. அப்போது இவங்களுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்காங்க. உனக்கு அந்த குடும்பம்லாம் தேவையில்லை, நாங்களே உங்களை நல்லா தானே பார்த்துக்குறோம், நீ யாரையும் பேசாத வைக்காத, அவாய்ட் பண்ணிடு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அது ஒரு மாதிரி ஃபீலாக பார்க்குறாங்க. இல்லாத இழுத்து விட்டுறாங்க. இது வந்து மீனாவோட அம்மா வீட்டில். அப்போ இங்கே என்ன கான்வர்சேஷன் போகுது அப்படின்னா, நடந்ததை வந்து முத்து, மீனா 2 பேரும் சொல்ல வராங்க. அதை கேட்குற மைண்ட் செட்லேயே இல்லாமல் அவங்க தங்கச்சி இருக்காங்க. இப்படியே போயிட்டுருக்கு. இப்படியே போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா, இவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணுற அளவுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து பயன்படுத்திடுறாங்க மீனாவோட தங்கச்சி. அப்போ இந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. சொல்ல வர்றதையே கேட்காம இருந்தால் எப்படி இருக்கும்? வந்தோடனே பக்கத்தில் ஒரு டம்ளர் இதெல்லாம் தட்டிலாம் விட்டாங்க, சவுண்டெல்லாம் கேட்டுச்சு. அந்த சீன் நான் பார்க்கல. அந்நேரம் மொபைல் தூக்கி ஓரம் வச்சுட்டு கதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் எடுத்து பார்த்தேன், சரி இதை தட்டி விட்ருக்காங்க போல் அப்படின்னு பார்த்தா தட்டி தான் விட்ருக்காங்க. இது ஒரு அட்டகாசமான காட்சி. இனிமேல் ஃபன்னாக இருக்கும். அவங்களுடைய சூட்கேஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஒரு ட்ரெஸ்ஸு, கேர்ள் ட்ரெஸ்ஸு, ஊருக்கு போயிட்டு வந்தாங்களே இப்போ கோவாக்கு, அந்த இதில் அது யாரோ ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா அவங்களோட ட்ரெஸ்ஸு. அவங்களுடைய ஓனர் அம்மா இருக்காங்கள்ல, நீலு, அவங்களோட ட்ரெஸ்ஸு. அதை காமிச்சு இனிமேல் வந்து புருஷன் பொண்டாட்டி சண்டையாக கொண்டு போவாங்க இவங்களுக்கு அடுத்த வாரம். ஸோ ஃபன்னாக இருக்கும் அந்த மாதிரி காட்சிகள். அவரும் வந்து ஒரு பதட்டத்திலே தான் இருந்தார். ஐயோ ட்ரெஸ் இங்கே இப்படி வந்தது அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி இந்த எபிசோடு வந்து முடியுது. இது வந்து ப்ரோமோலையும் அடுத்தடுத்து காட்டுவாங்க. எப்போ காட்டுவாங்கன்னா, இன்றைக்கே காட்டுவாங்க, இல்லைனா நாளைக்கு காட்டுவாங்க. அதுதான் இந்த காட்சி. சிறகடி காசில் ஓவராலாக இவ்வளோ தான் இருந்தது. ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.